அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நாம் இயற்கைக்கு கட்டுப்பட்டவர்களா, இயற்கையை கட்டுப்படுத்த வேண்டியவர்களா? ரெண்டுலேயும் நியாயம் இருக்குது. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். தண்ணீர் மேலேருந்து கீழ் நோக்கி தான் போகும், இது இயற்கை. பள்ளமடைன்னு பேர். மேட்லேருந்து தண்ணி கீழ் நோக்கி போகும், இது இயற்கை. ஆனால் இந்த இயற்கை நம்ம பயன்படுத்தி ஆகணும், ஒன்றும் தவிர்க்க முடியாது. நாம் ஒரு மலை மேலே வீடு கட்டினா, ஒரு மாடி வீடு கட்டினா மேலே டேங்க்குக்கு தண்ணி ஏற்றணுமே, ஒரு மோட்டரை கண்டுபிடிப்போம். கீழேருந்து தண்ணி மேலே போகிறதுக்கு ஒரு கருவி அப்படிங்கிறத நம்ம உருவாக்குவோம். நம்ம இயற்கை மேலேருந்து தான் கீழே போகும்னு வாயை பொத்திக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு உட்காந்துருப்போமோ? உட்கார மாட்டோம். கொஞ்சம் இயற்கையை மீறுவோம். நம்ம வசதிக்கு இயற்கையை மாற்றி ஒரு ஏற்பாடு பண்ணுவோம். கரெக்ட், பண்ணித்தான். ஆனால் அதுக்கு என்ன எல்லை இருக்குது? ஒரு எல்லையோடு நிறுத்தணும். இன்றைக்கி மனிதன் என்ன பண்ணுறான்? இப்படி போகிறேன் பாருங்கள். உணவு சங்கிலின்னு ஒன்று இருக்குது. நான் சொல்கிறது தான் முறையான உணவு சங்கிலின்னு இல்லை, அது தியரி இருக்குது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ மீன் தண்ணீரில் தோன்றுகிறது. முதல்ல என்ன சொல்கிறாங்க? கடல் தாவரங்களில் பாசியும் மீனும் முதல் உயிர் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அது அப்படியே இருக்கட்டும். இந்த மீன் என்ன பண்ணும்? அது உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா சின்ன சின்ன பூச்சிகள் அதில் இருக்கிறத அது சாப்பிட்டு தான் வாழ முடியும். அப்புறம் இப்படி இந்த மீன் அப்படி துள்ளும் போது மேலே மரத்து மேலே ஒரு பறவை உட்காந்துருக்கு பாருங்கள். சல்லுன்னு அப்படி அப்படி அழகில் அப்படி கரெக்டாக அந்த மீனை கொத்திக்கிட்டு போகுது. இந்த மீனை சாப்பிட்டா அந்த பறவை உயிர் வாழும். இது இயற்கையோட ஏற்பாடு. சைவம் அசைவம் எல்லாம் படைப்பில் இல்லை. பறவை, அதுக்கு சாப்பாடு, இந்த மீன், முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த மீனை எடுத்துக்கிட்டு போய் மரத்தில் உட்காந்து அந்த பறவை சாப்பிட்லான்னு நினைக்கும் போது கரெக்டாக ஒரு மலைப்பாம்பு அவக்குன்னு அப்படியே அந்த பறவையை மீனோடு சேர்த்து முழுங்கிருச்சு. முழுங்காதா? முழுங்கும். ஒரு சின்ன மலைப்பாம்பு வரும், அப்படியே முழுங்கிருச்சு. இப்போ மீனை சாப்பிட்டது பறவை, பறவையை சாப்பிட்டது மலைப்பாம்பு. மலைப்பாம்பு முழுங்கிட்டு அப்படியே நெளிகிற போது எங்கேருந்தோ ஒரு பெரிய ஒரு கழுகு, மிகப்பெரிய கழுகுகள்லாம் இருக்குங்க. இந்த பாம்பை அப்படி மேலேருந்து அப்படி கீழே இறங்கி ஊற ஆரம்பிச்சு பாருங்கள். அப்படியே ரெண்டு காலால் அப்படியே தூக்கிட்டு அது பாட்டுக்கு பறந்து போகுது. நான் அப்படியே சொல்லிக்கிட்டே போவேன். கழுகு எது அப்புறம் அடிக்கும், இது அப்படியே சொன்னால் நான் பாட்டுக்கு என்னுடைய யூடியூப் சேனல் எனக்கு ஆயுசு இருக்க வரைக்கும் சொல்லிட்டே போகலாம். போய்கிட்டே இருக்கு. அவ்வளோ இருக்குது. ஒன்று தின்னு வாழும். உணவு சங்கிலின்னு பேர். இது எல்லாத்தையும் திங்கிற மனுஷனை பற்றி கேலியாக சொல்லுவாங்க. இப்போ இருக்கட்டும். இந்த இயற்கையை இந்த ஏற்பாட்டை பண்ணியிருக்கு. எந்த ஒரு உயிரினம் கூட போயிட்டாலும் அது பூமிக்கு ஆபத்து. எந்த ஒரு உயிரினம் அளவுக்கு மேலே பெருத்து போயிடுச்சுன்னு சொன்னாலும் அது பூமியோட எக்கோ பேலன்சிங், ஒழுங்காக இருந்த பூமியை கெடுத்துடும். இப்போ ஒரு தீவு முழுக்க வெறும் பாம்பாக நெளியுதுன்னு போட்டிருந்தான் யூடியூப்பில். அந்த பாம்பை எது திங்க போகிறோம்? ஒரு பாம்பை திங்க ஆரம்பிக்கும், ஒன்று தின்ன வாழ ஆரம்பிக்கும். இது முடிவில்லாதது. எதுவுமே தானாக மிகையாகக்கூடாது அப்படின்னு இயற்கை வச்சுருக்க ஒரு ஏற்பாடு. இந்த பேலன்ஸை நாம் காப்பாற்றணும். காப்பாற்றலைன்னா என்ன ஆகும்? டைனோசர் அப்படின்னு ஒரு உயிரினம் இருந்தது, அது ஏன் அழிஞ்சுது அப்படின்னு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த உயிரினங்கள் தோன்றி இது பாருங்களேன், ஒன்று திங்கிற போது எல்லாத்தையுமே டைனோசர் அடிச்சிடும். ரொம்ப வலிமையானது. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் தின்னு ரொம்ப பெரிய விலங்காயி, நடமாட முடியாத அளவுக்கு பெரிய விலங்காயி, அது அப்படியே இருந்து கடந்து செத்து போச்சு. அதோடய இனமே அப்படியே அழிய ஆரம்பிச்சுது அப்படிங்கிறாங்க. அப்படி தானான்னு இருக்காது, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆனால் அது அழிஞ்சு போச்சு. டைனோசருங்கிற இனமே அழிஞ்சு போச்சு. அதை வச்சு ஒரு தியரி கண்டுபிடிச்சாங்க. எந்த உயிரினம் பூமியில் பெருகுவதால் மற்ற உயிரினங்களுடைய வாழ்வு இல்லாமல் போகும் என்று கண்டறியப்படுகிறதோ அந்த உயிரினத்தை இயற்கை எப்படியும் அழித்துவிடும். ஒரு ஆச்சரியமான தியரி. ஏன்னா நீ பூமிக்கு தொந்தரவு, அந்த நேச்சர் சிஸ்டத்தை நீ கெடுக்கிற, அது நேச்சர் தாங்காது, ஒத்துக்காது. அது உன்னை எப்படி போட்டு தள்ளலான்னு பார்க்கும். யார் அந்த இயற்கை ஒழுங்குக்கு இடையூறாக இருக்கிறாங்களோ அவங்கள என்ன மாதிரி வீழ்த்தலாம் அப்படின்னு அது பார்க்கும் அப்படின்னு ஒரு தியரி கண்டுபிடிச்சாங்க.
சார் இந்த மாதிரியான தேரியில் இப்போ சிக்கியிருக்கிற இனம் எதுன்னு கேட்டால் மனிதன். இவன் ஏதோ இந்த பூமிக்கு வந்தான், காட்டு மிராண்டியாக இருந்தான், கொஞ்சம் காடுகளில் இருந்தான், 2 விலங்கை தின்னான், நாகரிகம் வந்தது, வயல் வரப்பு எல்லாம் உண்டு பண்ணான், ஏதோ வாழ்ந்தான், அதிக தொந்தரவு இல்லாமல் சாப்பிட்டான், செத்தான் தான், பிரச்சனை இல்லை. இவன் பண்ணுற அழும்பு, இவன் பண்ணுற அக்கிரமம், உற்பத்தி பண்ணுறேன் அப்படின்னு மக்காத பிளாஸ்டிக்கை உண்டு பண்ணுறான், பூமியை கெடுக்கிறான், கடலுக்குள்ளே கொண்டு போய் குப்பையை டம்ப் பண்ணுறான். நீங்கள் இந்த மேல்நாடுகளில் பால் பண்ணை நடத்துகிறான் சார். ஐயோ பாவிங்க, பசுமாட்டுக்கிட்டேருந்து பால் கறக்க முடியாதுன்னு டியூப்பு மாட்டி கறக்கிறான். சரி, சௌரியந்தான். எனக்கு சொல்லவே கஷ்டமாக இருக்குது. அது யூரின் இதெல்லாம் பெஞ்சு அந்த இடம் வீணாக போகுதுன்னு சார் டியூப்பு சொருகி விட்டுறான். எவ்வளோ வேதனையாக இருக்கும் அதுக்கு. எப்போவுமே ஒரு டியூப் அது உள்ளே இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலில் கத்தீட்ரை போட்டு விட்ருவாங்க பேஷண்ட்ஸுக்கு, யூரினல் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அப்படி போட்டு விடுவாங்க. பசுமாட்டுக்கு அப்படியே போட்டு விட்ருக்கான். சித்திரவதை அதுங்களுக்கு. அந்த நீங்கள் எப்பாவது மேல்நாட்டில் இருக்கிற பெரிய பண்ணைகளை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கேயோ டியூப் விட்டு கறந்து எடுக்கிறான். என்னென்ன அநியாயம் பண்ண முடியுமோ அத்தனை அநியாயம் பண்ணுறான். மாடுகளெல்லாம், மாடுன்னு இல்லை, பல உயிரினங்களை தாறுமாறா. அதாவது கோழி ரொம்ப வெயிட் உள்ளதாக இருக்கணும் அப்படின்னு என்னத்தையோ அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு, என்னத்தையும் அதுக்கு ஒன்று மருந்தை கொடுத்து விலங்குகளை எல்லாம் போய் பாருங்களேன். என்னென்ன மாதிரியான விலங்குகளை சயின்டிஸ்ட்டு இன்றைக்கி உண்டு பண்ணி வச்சுருக்கிறான்னு. முரட்டுத்தனமாக இருக்கக்கூடியது, ஏகப்பட்ட சதையோட மாம்சத்தோட மிருகத்தனத்தில் உச்சியில் இருக்கக்கூடிய விலங்குகள், பெரிய ஹைட்டு. அதாவது அவன் சயின்ஸை போய் இதில் அப்ளை பண்ணி 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 என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணுறான். கொசுவில் ஆண் கொசுவே இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணுறான். இந்த மாதிரிலாம் சயின்ஸில் தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் விடாமல். முழுக்க ஆண் கொசு செத்து போயிடணும் அப்படின்னு. இப்படி இயற்கைக்குள்ளே ரொம்ப நம்ம உள்ளே நுழைஞ்சோம்னா நியாயமாக அது. இப்போ நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து அடித்தோம், தாவரத்தில் பூச்சி வந்தால் நமக்கு வீணாக போகுதுன்னு அடித்தோம். அது கரெக்டாக பூச்சியை மட்டுமா கொண்டுச்சு. அது நீங்கள் பூவில் தேன் குடிக்க வருது, எது வண்டு தேனி, அதுங்களும் அதை உறிஞ்சி குடித்த உடனே போச்சு. தேனி மரணம் அடைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, மகரந்த சேர்க்கை இல்லைன்னா அப்புறம் எப்படி தாவரங்களில் விருத்தி? எப்படி அந்த பேலன்ஸ் ஒரு ஒழுங்கு இருந்தது பார்த்தீங்களா? அது அவ்வளோத்தையும் நாம் ஒழிச்சிக்கிட்டே இருக்கிறோம். இரவை பகலாக்குற மாதிரி எந்நேரமும் மின்சாரம் பயங்கரமான. அப்புறம் கடல் இருக்குது. பூமியில் கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் லேசாக கிணறு தோண்டி பயன்படுத்தலாம். நீங்கள் ஒரு 10 அடிக்கு கீழே தோண்டிங்கனாலே கொஞ்சம் தண்ணி உப்பாயிடும். கடற்கரைக்கு பக்கத்தில் 60 அடி 70 அடி ஒரே உப்பு தண்ணி உள்ளே வராப்பில். அப்புறம் இப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆழ்துளை கிணறுகள் போட்டு கடற்கரை ஓரத்துலலாம் போடக்கூடாதுன்னு இருந்தது. அங்கெல்லாம் 50 மாடி 40 மாடி வரிசையாக பில்டிங்கை கட்டி இவ்வளோத்துங்க தண்ணி வேணும்னு போர்வெலை போட்டு அந்த போர்வெல் தண்ணியை மேலே ஏற்றி அது அவ்வளோ உப்பு தண்ணியாக போய் கடல் தண்ணி அப்படியே பூமிக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. எதையாவது இந்த மனுஷன் விட்டு வச்சுருக்கிறானா? நீங்கள் நாம் அணை கட்டுவது சரிதான், ஆனால் நதி கடலுக்குள்ளே போய் கலக்குது பாருங்கள், இந்த முகத்வாரம்னு. அந்த மாதிரி நதி கடலுக்குள்ளே போய் கலக்குதுலே கொஞ்சம் தூரம் உள்ளே போகிறோம். அங்கே உற்பத்தி ஆகிற மீன் ரொம்ப சுவையாக இருக்குமா. ஒரு செய்தி கூட நான் படித்தேன், தாமிரபரணி ஆறே முடிவடைகிறதில்ல, அது கடலுக்கு கீழே உள்ளே போகுது அமைப்பு முறையில். அதனால தான் அந்த இலங்கை ஓரமாக மீன் சுவையாக இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம் அப்படின்னு ஒரு கட்டுரை ஒன்று நான் படித்தேன். அந்த நல்ல தண்ணி அது போய் கடலுக்குள்ளே கலந்ததுன்னா, ஆற்று நீர் போய் கலந்ததுன்னா அங்கே உற்பத்தி ஆகிற மீனே ரொம்ப வித்தியாசமாக சுவையுடையதாக இருக்கும், அதுக்கு டிமாண்டு ஜாஸ்தி அப்படின்லாம் சொல்கிறாங்க. எல்லாத்துலேயும் கை வச்சுட்டேன். இங்கே அணையை கட்டி தண்ணியை நிறுத்திடுவான், இங்கே அங்கே திருப்பி விட்டுருவான், கடலுக்குள்ளே போகிறதுக்கு விட மாட்டான், ஆழ்துளை கிணறு போட்டு கடலை பூமிக்குள்ளே கொண்டாந்து விடுவான், மின்சாரத்தை போட்டு இரவை பகலாக்குவான், அந்த எல்இடி லைட்டுன்னு. ஐயோ, அதை பார்த்தாலே கண்ணெல்லாம் கூசும்படியாக என்னென்ன அநியாயம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுறது. நான் என்ன கேட்குறேன், இந்த உயிரினம் பூமியின் இயற்கை தன்மைக்கு எவ்வளவு விரோதம் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் எங்கே வரேன்னு யோசிக்கிறீங்களா? இப்போ எத்தனை விதவிதமான வைரஸ் வருது தெரியுமா? அதுக்கு புதுசாக பேர் வைக்கிறாங்க, என்னெல்லாமோ பேர் வைக்கிறாங்க. அந்த வைரஸ் இந்த வைரஸ் அந்த வைரஸ்ன்னு.
எனக்கு என்ன தோணுது, இயற்கைக்கு இந்த மனிதன் சவால் விட்டுட்டான். இந்த மனிதனுடைய இருப்பு இயற்கையின் சீரொழுங்கில் சங்கிலி தொடரில் மிகப்பெரிய இடையூறை ஏற்படுத்திவிட்டது. எனவே இந்த மனிதனை அப்புறப்படுத்துவதற்கு இயற்கை தீர்மானித்திருக்கலாம். இந்த பேராபத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உயிரினங்கள் எல்லாம் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் உரிமை உண்டு. இந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு சமநிலை, இந்த சமநிலையை கெடுப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. இந்த சமநிலையில் நாம் கை வைத்ததால் தான் மனித இனத்தை பூண்டோடு அழிப்பதற்கு தேவையான எத்தனையோ விதமான புதிய புதிய நோய்கள் உண்டாகிறதோ என்று நான் கொஞ்சம் சந்தேகப்படுகிறேன். மனிதர்கள் விழிப்படைய வேண்டிய நேரம். நான் முதல்ல சொன்ன பாருங்க, மாடிக்கு தண்ணி வேணால் கீழே மேலே கொண்டு போக வேண்டியது. அங்கே இயற்கையை மீறலாம். எங்கே இயற்கையை மீறலாம், எந்த அளவுக்கு மீறலான்ற ஒரு எல்லை தெரியாமல் நம்ம இயற்கையை ரொம்ப அழிப்பதற்கான முறைகளில் ஈடுபட்டிருக்கிறோம். இயற்கை நம் மீது சீற்றமடைய தொடங்கினால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஜெர்மனியில் இப்போ ஒரு மழை பெஞ்சு அவ்வளவு பெரிய சிக்கல் ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரி ஒரு மழையே பெய்யாதுன்றான். அங்கே வாழ்வாதாரத்தையே பாதிக்கும்படியாக ஒரு பெரிய மழை பெஞ்சிருக்குது. இப்போ தான் எல்லாருமே கொரோனா வைரஸ்லேருந்து படாத பாடுபட்டு மீண்டா. இயற்கை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிச்சுன்னா எப்படி சமாளிக்கிறது? எனவே உலகெங்கும் இருக்கிற மனித குலத்தை இயற்கை ஓரளவு பிரம்பை கையில் எடுத்து அடிப்பது போல் காரியம் செய்கிறது. மனித குலம் டைனோசர் போல தன்னை அழித்து கொண்டு விடக்கூடாது. இந்த மனிதன் விழிப்படைய வேண்டிய காலம். மிகப்பெரிய பண்ணைகள் என்று வைத்து விலங்கினங்களை இம்சை செய்வதும் விதவிதமான விலங்குகளை உண்டு பண்ணுகிறேன் என்று கொடுமை செய்வதும் மறுபரிசீலனைக்கு உரியது. ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு அவனுக்கு எத்தனை உரிமை இருக்கிறதோ அத்தனை உரிமை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கின்றன. இந்த உலகம் மனிதனுக்கு மட்டுமே சொந்தம் என்கிற அகங்காரம் பிழையானது. நீ உயிர் வாழ உனக்கு எவ்வளவு உரிமை உள்ளதோ அவ்வளவு உரிமை எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கிறது. அவை வாழ்வதற்கும் சேர்த்து தான் இந்த உலகம் தரப்பட்டிருக்கிறது. இந்த பாடத்தை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும்.